வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த நிலையாமைங்கிற அதிகாரத்துல 3வது குறளுக்கு வந்துட்டோம். 3வது குறள் என்ன சொல்லுதுன்னா, அற்கா இயல்பிற்றுச் செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். இப்போ இந்த நிலையாமை பற்றி வள்ளுவர் செல்வத்தை பற்றி சொல்லியிருக்கார். அது எப்படி வருது, எப்படி போகுது அப்படிங்கிறது அதனுடைய இயல்பை அவர் சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் நம்ம சொல்றாரு, அற்கா இயல்பிற்று செல்வம். இந்த செல்வத்துக்கு ஒரு இயல்பு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்குல்ல. உலகத்துல செல்வம்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு இயல்பு உண்டு. நீங்க என்னமோ நீங்க அந்த செல்வத்தை தேடி உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால அது நீ உங்க சொல்படி கேட்டுட்டு இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அற்கா இயல்பிற்று செல்வம் அது அதனுடைய இயல்பு என்னன்னா, ஒரு இடத்துல இருக்காது. சேட்டை பண்ற பையன் சொல்லுவோம், ஒரு இடத்துல இந்த பையன் இருக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் இங்க இருப்போம், அங்க இருப்போம், அங்க போவோம், அங்க போவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் நாம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த செல்வம் எப்படின்னா, நம்ம வீட்டு பெட்டியில இருக்கும். ஆனா அது என்ன நினைக்குமோ தெரியல. அது திடீர்னு வெளியே போனோம்னா அது ஒரு நிலைச்சு ஒரு இடத்துல அது இருக்காது. அதனுடைய இயல்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. இது இல்லையா, நீங்க கேட்கலாம், இல்லையா நம்ம நினைச்சு செலவு பண்ணா தானே அது போகும். நம்ம நினைச்சு அதை காலி பண்ணா தானே அந்த இது இல்லாம போகும். இல்ல, நாம நினைக்கிறது நினைக்காதது என்ன இதுனாலும் சரிதான். அதனுடைய இயல்பு அது நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல. என்னதான் நீங்க அதுக்கு முயற்சி பண்ணி அதை நிப்பாட்டுறதுக்கு நீங்க வழி பண்ணினாலும் அது போகும்போது அது பாட்டுக்கு போயிடும். உங்கள்கிட்ட ஒண்ணும் சொல்லாது. அது உங்ககிட்ட வேணாலும் நான் இருந்தேன், சரி நான் போறேன், கொஞ்சம் போயிட்டு வாரேன் அப்படின்னா அதெல்லாம் அது சொல்லாது. இருக்கும், நீங்க தான் அதை அனுப்புனீங்களாங்கிறது தெரியாது. ஆனா அது அதனுடைய இயல்பு என்னன்னா, அது பாட்டுக்கு அது ஒரு இடத்துல இருக்காது. அது எப்படி அது நடக்குங்கிறது தெரியாது. நாமளா நல்ல வழியில போய் அதை செலவழிக்கிறோமா, கெட்ட வழியில போறோமா, இதுக்கு காரணம் என்ன, நாம தானா, நம்ம சிந்திச்சுதான் செயல்படுறோமா, இல்லைன்னா என்னத்தையும் செயல்படுறோமோ, எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். எல்லாம் நம்ம கிட்டதான் இனிமேல் இதெல்லாம் சிலர் சொல்லுவாங்கல்ல, எத்தனை தலைமுறைக்கும் பணத்தை அழிச்சா கூட பணம் அவங்க வீட்டுல காலியாகாது. அவ்வளவு தலைமுறைக்கு பணம் வச்சிருக்காங்க. அது நினைச்சு பார்த்து அந்த பணத்தை அழிச்சாலும் அவங்க பணம் அவங்களுக்கு குறையாது அப்படின்னு சொல்லி. ஆனா பணம் அப்படி இல்லை. அற்கா இயல்பிற்று செல்வம். அது அதை சொல்றாரு அழகாக.
அற்கா இயல்பிற்ற செல்வம் அது பெற்றால் நீ அதை நீ பெற்ற அதை நீ உனக்கு கிடைச்சதுன்னா அற்குப நிலைக்கக்கூடிய காரியம் ஆங்கே செயல் உடனே செய்து உடனே இது தெரிஞ்சுக்க தெரிஞ்சிட்டு நல்ல காரியங்களுக்கு எப்படி நல்ல காரியங்கள் அதை செய்யணும் அதை அற்குப அங்கேயே செய்யணும் அதை உடனே செய்யும் விட்டுறாது அது போயிரும். அதனால நீ செல்வம் கிடைச்சதுன்னா அது நிலைத்து நிற்கக்கூடிய வழியிலே நீ அதை உடனே நீ செலவு உடனே அந்த பார்த்துக்க. அதாவது செல்வத்தை பெறக்கூடிய ஒவ்வொருவனும் எப்பவுமே அவன் நல்ல சிந்தனை உள்ளவனாக இதை எப்படி இதை என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனை இல்லாமல் எதுவும் உங்கள் கையை விட்டு போயிடக்கூடாது. நீங்க சிந்தித்து செயல்படணும். வாழ்க்கையில எப்படி நடக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எதுக்கு நீங்க பணத்தை செலவு பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க வீண் ஆடம்பரங்களுக்கு ஆபத்துல கூடாது. சும்மா அவன் கேட்டான் இவன் கேட்டான்னு சொல்லி எதையும் யோசிக்காம நீங்க கொடுத்துடக்கூடாது. ஒரு அன்ப்ரொடக்டிவான அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல அதை கொண்டு போற்றக்கூடாது. எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆலோசனை வேணும். எப்பவும் அதை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அக்குமே ஆங்கே செயல் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நினைக்கக்கூடியதை ஆங்கே செயல்னா சிந்தித்துக் கொண்டே இருந்து அதை செயல்படும். சும்மா எதையோ மச்சான் கேட்டான் மாமன் கேட்டான் அப்படி அவன் கேட்டான் இவன் கேட்டான் இந்த தேர்தல்ல போய் நான் நின்னேன். தேர்தல நிக்கலாம். தேர்தல நிக்கும் போது எப்படி நிக்கணுமோ அப்படின்னு இல்லை. நீ உன்னுடைய பணத்தை நீ இறைச்சி நீ தேர்தல் நிக்காத. அப்படிலாம் தேர்தல் நின்று நம்ம இது பண்ண வேண்டியது. வெற்றி வாய்ப்புகள் எப்படி என்ன இது எதுல நம்ம இணையலாம், நமக்கு அந்த கொள்கைகள் உடன்பாடா, எவனோ ஒருத்தர் சொன்னான்னு போய் நின்றாரு. இப்படிலாம் எந்த இது அற்குவ அங்கே உடனே அதை நீ எப்படி நிலைத்திருக்க செய்ய வேண்டுமோ அதை உடனே செய். இதுதான் உன்னுடைய செல்வத்தை பாதுகாக்கும் முறை. எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. சரி நண்பர்களே, நாம அடுத்த குரல்ல என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதுவரை நன்றியோடு விடைபெறுகிறேன்.